பார்த்ததே இல்லை அப்படின்னா நான் உங்கள் ஊருக்கு வந்ததே இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்படி இல்லை. அதாவது உங்களோட இருக்கிற ஒரு ஆள் தான். அதாவது நான் என்னுடைய சொந்த ஊரே வந்து பரமக்குடி தான், ராமநாதபுரம் மாவட்டம் தான். மீன்வளத்துறையில் வந்து 1996 பணி செஞ்சுட்ருக்கேன். இந்த பகுதியில் வராத நாளே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தெரியலைன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எப்படின்னு சொன்னேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் நம்ம மீன்வளத்துறையோட எப்படி நீங்கள் ஒன்றி இருக்கீங்கிறது தெரியலை. இப்படி கேட்கலாம், மீன்வளத்துறையிலேருந்து எத்தனை பேர் திட்டங்கள்லாம் வாங்குறீங்க சொல்லுங்கள். மீன்வளத்துறையிலேருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதாவது தெரியுமா? ஒன்றும் பதிலே வர மாட்டேங்குது. மீனவர் கூட்டுறவு சங்கங்களில் இருக்கீங்களா? இருக்கிறவங்க கை தூக்குங்க. இதான் சார். அப்போ என்னை பார்க்கலைன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். சரியா? அதாவது மீனவர் கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்றது அது வேறு விஷயம். ஆனால் வந்து மீன்வளத்துறையிலேருந்து இருக்கிற திட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட சேவ் பண்ணி வரம் தொகை வாங்குறீங்களா? எவ்வளோ வாங்குறீங்க? 4500. 4500 பணம் வாங்குறீங்களான்னு நான் நேரடியாக உங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஆமாம் சார் உங்களை தெரியும் சார்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? சரி, நம்ம சொல்கிற மாதிரி மீன்வளத்துறையிலேருந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க, மீனவர்களோட நலனுக்காக கருவறை முதல் கல்லறை வரைக்கும் வந்து திட்டங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, ஆரம்ப காலம் ஃபஸ்ட்டு வந்து கருவறைன்னா என்ன சொல்கிறது, குழந்தை பிறப்பு இல்லையா? குழந்தை பிறப்புலேருந்து மீனவர் நல வாரியம் மூலமாக நிறைய உதவி திட்டங்கள், உதவித்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கீங்கன்னு தெரியலை. இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம மீன்வளத்துறை மூலமாக அப்ளை பண்ணி பயன் பெறணும். எல்லாருக்குமே மீனவர் நல வாரிய அட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா? உறுப்பினராக இருக்கீங்கல்ல, அது ஒரு திட்டம். மீன்வளத்துறை திட்டத்திலே மீனவர் நல வாரியத்தில் உங்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டியது உங்கள் திட்டம். எல்லாருமே கார்டு வச்சுருப்பீங்க. மீனவர் நல வாரிய அட்டை இருக்க கார்டு, அந்த கார்டில் ஒரு கையெழுத்து இருக்கும். யார் கையெழுத்து? என் கையெழுத்து தான் இருக்கும் பாருங்க. ஏன்னா அப்படித்தான் உங்களை வந்து எனக்கு தெரியும். நேரடியாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் வந்து நாம் வந்து மீன்வளத்துறையிலேருந்து உங்களோட ஒத்துழைப்போடு பண்ணியிருக்கோம் சொல்கிற மாதிரி. அது இல்லாமல் நிறைய திட்டங்கள் மீனவர்களுக்கு வந்து இப்போ சொல்கிற மாதிரி சார் இப்போது நம்ம இந்த பயிற்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம்னா சொல்கிற மாதிரி வலை பின்னுதல் பயிற்சி, இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம துறையிலேருந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஃபண்ட் அலாட்மெண்ட் வரும். ஒவ்வொரு வருஷமும் வந்து இத்தனை பேருக்கு பயிற்சி கொடுங்க, ஒரு 100 பேருக்கு பயிற்சி கொடுங்க, 200 பேருக்கு பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி நம்ம துறையிலேருந்து சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து வேரியஸ் ஏஜென்சி இப்போ சொல்கிற மாதிரி சார் நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி வந்தது வந்து நம்ம பகுதி மீனவர் மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் நமக்கு. அதுவும் சார் ரவிக்குமார் சார்னா மீனவ மக்களுக்காக அவங்களோட பசங்க நம்ம காலேஜில் படிக்கிற பசங்களோடு சேர்ந்து உங்களையும் பசங்களாக ட்ரீட் பண்ணி நிறைய பயிற்சிகள்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் துறையிலேருந்து கொடுக்குற பயிற்சிகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம சைட்லேருந்து இந்த இயர் வந்து இப்போ சார் வந்து பயிற்சியெல்லாம் கொடுக்குறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி இந்த நிலையத்தை வந்து நல்ல முறையில் கொண்டு வர்றதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்கிற மாதிரி ஃபண்டு வெளியிலேருந்து வாங்குறது இல்லாமல் கை காசு போட்டு செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசுலேருந்து அமைச்சர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. இடையில சாகர் பரிக்கிரமான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நேரடியாக இந்த இன்ஸ்டியூட் வந்து அவங்களே பார்த்து இந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் வைக்கிறதுக்கு 2 நாள் ப்ரோக்ராம் நடந்தது. 2 நாளுமே முழுமையாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம துறையில் மத்திய அரசு மத்திய அமைச்சர் வந்து வருகை தந்ததில் வந்து ஏதாவது ஒரு நமக்கு வந்து நம்ம இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஏதாவது நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சொல்கிற மாதிரி நம்ம மீனவ மக்களுக்கு நிறைய திட்டங்கள் வர்றதுக்குரிய அந்த பயிற்சிகள் வந்து நிறைய ஃபண்டிங் வாங்குறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பதிவாளர் சேர்ந்து
நிர்வாகத்தோட நல்லா கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த கடல் பாசி வளர்ப்பில் நம்ம துறையிலேருந்து பயன்பட்டுருக்கீங்களா யாராவது? இப்போ பாசி வளர்ப்புக்கு வந்திருக்கீங்கல்ல, நம்ம துறையிலேருந்து பயன் வாங்கியிருக்கீங்க இல்லையா ஏற்கனவே? வாங்காதவங்க தயவுசெய்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து இப்போ இந்த வருஷத்தில் பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா சொல்லிட்டு மீன்வள பெருக்க திட்டம், அந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து மானிய உதவிகள் மகளிருக்கு வந்து 60% மானியம் கொடுக்குறோம் இந்த பாசி வளர்ப்புக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னு சொன்னோம்னா தாராளமாக எங்களுக்கு வந்து விண்ணப்பம் கொடுத்து பயன்பெற்றுக்கலாம். இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். பயிற்சி கொடுக்குறதோட வந்து இல்லாமல் நீங்கள் போய் வீட்டில் இருந்துடாமல் அடுத்து அந்த தொழிலை அதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செஞ்சு அதில் வந்து வருமானம் பார்க்குறது தான் மெயின் எய்மே. இப்போ இன்றைக்கி பயிற்சி கொடுத்துட்றோம், நாளைக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன மாதிரி இப்போ பயிற்சி எடுத்தீங்க, அதில் உங்களுக்கு வந்து என்ன லாபம்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நாளைக்கு இந்த இன்ஸ்டியூட்லேயே கேட்பாங்க, 20-30 பேர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த 30 பேருக்கு வருவாய்க்கு ஏதாவது அந்த தொழிலை வச்சு அந்த பயிற்சியை வச்சு பயன் அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது நாளைக்கு வந்து நம்மக்கிட்ட திருப்பி ஒரு கமிட்டி வந்து நம்மக்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், இதில் வந்து நல்ல முறையில் சம்பாதிச்சிட்ருக்கோம், மாதத்துக்கு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மகளிருக்கு வந்து இந்த தொழில் பண்ணுறதுனால மாதத்துக்கு 15,000-20,000 வந்து எங்களுக்கு வருவாய் கிடைக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அவங்க அடுத்து ஆய்வுக்கு வரும்போது அந்த அளவு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்யணும். அதே மாதிரி நீங்கள் வலை பின்னுற பயிற்சி பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் அப்படி தான் இதே இதுதான். இந்த பயிற்சி எடுத்ததுனால எங்களுக்கு வந்து இவ்வளவு தொகை வந்து வருவாய் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் மீனவர்கள் தான், எங்களுடைய வீட்டுக்காரங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வலை பின்னுறது எல்லாமே. இப்போ எங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்ததுனால இப்போ எங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த தொழில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கடலுக்கு போகிற வேலையை மட்டும் அவங்க பார்க்குறாங்க. அதில் வலை பின்னுறதும் சரி, வலை ரெடி பண்ணி அனுப்புறதும் சரி, கடலுக்கு அனுப்புறதும் சரி, அதில் வந்து செலவினம் வந்து எங்களுக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி வெளியில் கொடுத்து தான் வலையெல்லாம் பின்னுவோம். இது வந்து நாங்களே செய்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு வருவாய் மிச்சம் மாதிரி இருக்குது. நிறைய யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வருவாய் வருதுன்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும். அது நல்ல முறையில் செய்யணும். இந்த பயிற்சியை வந்து முறையாக பயன்படுத்திக்கிட்டோம் இருக்கு. அது இல்லாமல் நம்ம துறையிலேருந்து மீன்வள துறையிலேருந்து உங்களுக்கு எந்த வகையான உதவியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, அதே சமயத்தில் நம்ம நிவாரண உதவிகள் சரி, ஏதாவது சொசைட்டியில் உறுப்பினராக சேரணும், இல்லை நிவாரண திட்டத்தின் கீழே பயன்பெறணும் அப்படின்ற மாதிரி யாராவது லெஃப்டாக ஒரு விட்டு போயிடுச்சு, அந்த தொகை வந்து எங்களுக்கு வரலை அப்படின்னா தாராளமாக வந்து எங்களுடைய அலுவலகத்தில் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மீனவத்துறை அலுவலகம் இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, அவங்க மூலமாக வந்து நீங்கள் தாராளமாக பயனடையலாம் சொல்லிட்டு இந்த இதில் வந்து உங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த ரைட் மாஸ்டர் மற்றும் நம்ம கல்லூரி நிர்வாகர்கள் அனைவருக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நன்றி பாராட்டு.
எடுத்துகிட்டு